ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி வந்து ஆர்த்தோகிராஃபிக் டிராயிங்கை 3D மாடலிங்காக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அண்டு நம்ம கேட்டையால் பார்க்க போகிற தேர்ட் எக்ஸசைஸ் இது. ஸோ வாங்க இப்போ டிராயிங்கை பார்ப்போம். இப்போ இந்த டிராயிங் வந்து என்ன டைப் ஆஃப் ப்ரொஜெக்ஷனில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். ஸோ இதுதான் வந்து தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனோட சிம்பிள். ஓகேவா? ஸோ இது ஃப்ரண்ட் வியூ, நெக்ஸ்ட் இது பாட்டம் வியூ, அண்ட் இது லெஃப்ட் சைடு வியூ. ஸோ இந்த டிராயிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சில டிராயிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வியூஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ நம்ம தான் வந்து அசியூம் பண்ணுற மாதிரி இருக்கும். அசியூம் பண்ணுற மாதிரினா எப்படி அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனா, ஸோ இதை நான் வந்து ஃப்ரண்ட் வியூவை அசியூம் பண்ணிப்பேன். ஓகேவா? அசியூம் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு இந்த வியூ பாட்டமில் இருக்கிறதுனால இது பாட்டம் வியூ. நெக்ஸ்ட்டு இந்த வியூக்கு இது லெஃப்ட் சைடு இருக்கிறதுனால இதை லெஃப்ட் சைடு வியூவாக அசியூம் பண்ணிப்பேன். ஓகேவா? ஸோ இந்த 3 வியூவை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த மாடலை இப்போ கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ வாங்க இப்போ சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நியூவில் பார்ட் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே. இப்போ சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணியாச்சு. வாங்க இப்போ டிராயிங்கை பார்ப்போம். ஓகே. நம்ம இப்போ இனிஷியலாக வந்து இந்த ஃபியூச்சரை ட்ரா பண்ணி எக்ஸ்ட்ரூட் பண்ணிடலாம். ஸோ எவ்வளோ எம்எம்க்கு அப்படின்னா 56 இந்த அவுட்ரு மட்டும். ஓகேவா? ஸோ 48 லென்த்து, 117 வந்து ஒய் ஆக்சிஸ் லென்த்து. இனிஷியலாக வந்து நம்ம எந்த பிளேனை வேணால் செலக்ட் பண்ணி ட்ரா பண்ணலாம். நான் இப்போ ஒய்இசட் பிளேன் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு பொசிஷன் ஸ்கெட்ச் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே. ஸோ இப்போ சென்டர் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ ட்ரா பண்ணியாச்சு. ஓகே. இப்போ ஜஸ்ட் மேனுவலாக ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 48 அண்ட் இது 117. ஸோ நான் சிமெட்ரியாக க்ரியேட் பண்ணுறேன். அதனால் சென்டரை பேஸ் பண்ணி 24 அண்ட் ஓவரால் வேல்யூ 48. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒய் ஆக்சிஸும் சிமெட்ரியாக க்ரியேட் பண்ணுமா? ஸோ 117 அப் டு இந்த லென்த்து, இந்த பாயிண்ட் வரைக்கும். நெக்ஸ்ட் இதிலே பார்த்தீங்க அப்படின்னா half ஆஃப் த வேல்யூ, ஸோ 15. 117 ப்ளஸ் இந்த ரேடியஸ் 15. ஓகேவா? ஸோ 132. ஸோ 132 by 2 சென்ட்ரு லைன்லேருந்து அப் டு இந்த லைன் வரைக்கும் 132 by 2. ஓகே. இப்போ இதோட ஓவரால் லென்த்து 132, சாரி 117. ஓகே. ஸோ இந்த 117 கிரியேட் பண்ணாச்சு. நெக்ஸ்ட் இந்த செமி சர்க்கிள் கிரியேட் பண்ணுமா? ஸோ இதோட வேல்யூ வந்து ரேடியஸ் 15. ஸோ நான் வந்து ஒரு சர்க்கிளாக கிரியேட் பண்ணிடுறேன். இதோட வேல்யூ வந்து ரேடியஸ் 15, டயா 30. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இந்த செமி சர்க்கிள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குவாட்ரண்ட் பாயிண்டோட என்ன இருக்குது, மெர்ஜ் ஆகிருக்கு. ஸோ இந்த லைன்லேருந்து அப் டு இந்த சென்டர் பாயிண்ட் வரைக்கும் 15. ஸோ நெக்ஸ்ட்டு சேம் இந்த லைன்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் சேம் 117. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 15 டிகிரிக்கு டேஞ்சண்ட்டாக ஒரு லைன் வந்து இன்க்ளைன் லைன் வந்து ட்ரா பண்ணுறாங்க. ஸோ மேனுவலாக ட்ரா பண்ணிட்டேன். இப்போ சர்க்கிள் கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த லைன் செலக்ட் பண்ணிவிட்டு டேஞ்சண்ட். ஓகே. இப்போ 15 டிகிரி வேல்யூ கொடுத்துருந்தாங்களா? ஸோ இந்த லைனுக்கும் 15 டிகிரி. ஓகே. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த எண்ட் பாயிண்ட்லேருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணுங்கள். ஓகே. இப்போ இது ரெண்டும் கனெக்ட் ஆகுதா? ஸோ ரிலேஷனில் போய்ட்டு வெர்டிக்கல். ஓகே. இப்போ இந்த ரெண்டு லைன் கனெக்ட் ஆகுதா? ஸோ அதுக்கு கார்னர் கிரியேட் பண்ணிடுங்க. ஓ, நம்ம மாற்றி செலக்ட் பண்ணியாச்சு.
டைமென்ஷன் லைனை செலக்ட் பண்ணியாச்சு. ஓகே. ஓகே. இப்போ அன்னெசரியாக இருக்கிறது எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணிடுங்க. ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரோஸ் கலர் எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா ஓவர் கன்ஸ்ட்ரெயின். ஸோ 2 தடவை வந்து நம்ம டைமென்ஷன் மெஷர் பண்ணியிருக்கோமா, ஸோ ஒரு டைமென்ஷனை டெலிட் பண்ணியிருக்கேன். இப்போ டூல்ஸில் ஸ்கெட்ச் அனாலிசிஸ், இது எதுக்காக அப்படின்னா நம்ம ஸ்கெட்ச் க்ளோஸ்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக. இப்போ நம்ம ஸ்கெட்ச் வந்து க்ளோஸ்டாக இருக்குது, ஸோ வந்து ஸ்கெட்ச் எக்ஸிட் பண்ணிடுறேன். இப்போ இதோட ஸோ எக்ஸ்ட்ரூட் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 56. ஸோ எக்ஸ்ட்ரூட் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ மிரர் எக்ஸ்டெண்ட் செலக்ட் பண்ணுறேன். ஸோ அதனால் 56ல் பாதி 56/2 28. ஓகேவா? இப்போ ஒரு ஃபியூச்சர் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ஃபியூச்சர் க்ரியேட் பண்ணிடலாமா? ஓகேவா? ஸோ இந்த ஃபியூச்சர் வந்து நான் நியூ பாடியில் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இன்செர்ட்டில் போய்ட்டு ஒரு பாடி இன்செர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது எப்படி க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா சென்டர் பிளேன் செலக்ட் பண்ணி, அதாவது இந்த ஃபியூச்சரோட சென்டர் பிளேன் செலக்ட் பண்ணி இந்த ஸ்கெட்ச் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த ஃபியூச்சரோட சென்டர் பாயிண்ட் சென்டர் பிளேன் இதுதான். செலக்ட் பண்ணி புஷ் அண்ட் ஸ்கெட்ச் கொடுங்க. ஸோ நம்ம ஆரிஜின் பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகிருக்கு. அது ஹரிசாண்டல் வந்து இந்த டைரக்ஷனில் இருக்குது, ஸோ ரிவர்ஸ். இப்போ ஓகே. ஓகே, இப்போ ஸ்கெட்ச் ஓப்பன் ஆகிட்டு இப்போ இந்த வியூ ட்ரா பண்ணிடலாமா? ஸோ இதோட அவுட்டர் லைன் டிஸ்டன்ஸ் 56. ஸோ 56னால இதை அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணிடுறேன். ஆல்ரெடி நம்ம 56 தான் எக்ஸ்ட்ரூட் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு லைன் 78. ஓகே, ஜஸ்ட் அதை மெஷர் பண்ணி 78 கொடுத்துட்றேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஃபில்லட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஃபில்லட் வந்து லாஸ்ட்டாக பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். சென்டர் லைன்லேருந்து 36 ஈக்குவல் டிஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ இதுலேருந்து நமக்கு டிஸ்டன்ஸ் எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஓவரால் 36. ஓகேவா? அப்போ சென்டர் லைனை பேஸ் பண்ணோம் அப்படின்னா இதில் ஹாஃப் ஆஃப் த வேல்யூ 18. சேம் அதே மெஷர்மெண்ட் தான் இங்கேயும் கொடுக்க போகிறோம். சென்ட்ரு ஆக்சிஸ்லேருந்து அப் டு அந்த பாயிண்ட் வரைக்கும் 18 mm. ஓகே. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த லைனை வந்து டாப்புக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறேன். ஓகே. இப்போ இந்த லைனோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 54. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது அப்படியே 4 mmக்கு ஆஃப்செட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ ஆஃப்செட் பண்ண வேணாம். ஸோ நான் இப்போதைக்கு என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா இதோட வேல்யூ மட்டும் கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ இதோட வேல்யூ எவ்வளவு? 54. ஓகே, 54. ஓகே. இப்போ ஒரு சென்டர் லைன் கிரியேட் பண்ணி அதை அப்படியே மிரர் பண்ணிடுவோம். ஸோ இந்த லைன் ப்ளஸ் இந்த லைன் ப்ளஸ் இந்த லைன் கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு 3 லைனையும் செலக்ட் பண்ணிவிட்டு மிரர். இப்போ சென்டர் லைன். ஓகேவா? ஸோ இப்போ அதை டாப்பில் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ ஃபில்லட் கொடுத்துடலாமா? ஸோ இது ரேடியஸ் 6. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது இன்னர் ரேடியஸ் 6. ஸோ டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க ரேடியஸ் 2. ஸோ ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதோட ரேடியஸ் வேல்யூ 6. ஓகேவா? நெக்ஸ்ட் இதோட வேல்யூ 2. ஓகே. இப்போ இந்த சைட் ஃபில்லட் பண்ணியாச்சு. சேம் அதே மாதிரி இந்த சைடும்.
சேம் அது மாதிரி 2 mm. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ பாட்டம்லேயும் ஃபில்லட் பண்ணியிருக்காங்க. ரேடியஸ் 6 ரெண்டு சைடுமே. ஸோ ஃபில்லட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரெண்டு எட்ஜையும் செலக்ட் பண்ணிவிட்டேன். ரேடியஸ் 6. ஓகே. இப்போ இங்கே ஃபில்லட் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்கெட்சை எக்ஸிட் பண்ணிடலாமா? ஸோ ஒன் டைம் ஸ்கெட்ச் வந்து செக் பண்ணிப்போம். ஸ்கெட்சு ஓப்பனில் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ எங்கே இந்த இடத்துல. ஸோ இதை வந்து ட்ரிம் பண்ணிடுறேன். இங்கே எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. ஸோ அது மாதிரி இந்த சைடும். ஓகே. இப்போ ஸ்கெட்ச் டூல்ஸில் போய்ட்டு ஸ்கெட்ச் அனாலிசிஸ் செக் பண்ணி பார்க்குறேன். ஐசோலேட்டட். ஓகே. இது டாட்டர் லைன் கொடுத்துட்றேன். இப்போ நம்ம ஸ்கெட்சு பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ்ட் ஆகிட்டு. ஓகே. இப்போ எக்ஸிட் பண்ணிடுறேன் ஸ்கெட்சை. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணலாமா? ஸோ இப்போ எவ்வளோ வேல்யூக்கு நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இந்த ஸ்கெட்சு க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதாவது லெஃப்ட் சைட் வியூ. அப்போ 48 mmக்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணணும். அப்போ சென்டர் பிளேனை பேஸ் பண்ணினா 24. மிரர் எக்ஸ்டெண்ட் ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ க்ரியேட் பண்ணியாச்சா? இப்போ பூலியன் ஆப்ரேஷன் டூல் யூஸ் பண்ணி இந்த ரெண்டு பாடியும் நம்ம இன்டர்செக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரைட் கிளிக் பண்ணி பாடியில் இன்டர்செக்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னா ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷனாக இருக்கிற பாடி வந்து க்ரியேட் ஆகிடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஷெல் பண்ணிடலாமா? ஸோ ஷெல்லோட திக்னஸ் வேல்யூ 4 mm. ஸோ ஷெல் கொடுத்துட்டு இந்த ஃபேஸு, நெக்ஸ்ட்டு இந்த சைட் ஃபேஸு, இன்சைட் திக்னஸ்ஸு 4. ஓகே. ஓகே. இப்போ க்ரியேட் பண்ணியாச்சா? ஸோ இப்போ ட்ராயிங் பார்ப்போம். ஸோ இந்த ரெண்டு சைடு வந்து ஹோல் க்ரியேட் பண்ணியிருக்காங்களா? ஸோ ஹோலோட அவுட்டர் டயா பார்த்தீங்க அப்படின்னா 20 mm. அதாவது கவுண்டர் போர் ஹோல். ஓகேவா? ஸோ 20 mm டயாக்கு வந்து 1.5 வந்து கட் ஆகுது. நெக்ஸ்ட்டு 14 mmக்கு டயாக்கு தான் ஃபுல் கட் எடுத்திருக்காங்க. ஸோ கவுண்டர் போர் ஹோல். ஸோ ஹோல் டூல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு எந்த ஃபேஸில் வந்து ஹோல் க்ரியேட் பண்ணுமோ அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு புஷ் அண்ட் ஸ்கெட்ச் ஹோலோட சென்டர் பாயிண்ட்டை வந்து செட் பண்ணணும். சேம் சர்க்கிளோட எட்ஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஹோலோட சென்டர் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு கன்ஸ்ட்ரெயின் கான்சென்ட்ரிசிட்டி. ஓகே. இப்போ ஹோலோட சென்டர் பாயிண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ எக்ஸிட் பண்ணிடுறேன். ஸோ ஹோல் பார்த்தீங்க அப்படின்னா கவுண்டர் போர் ஹோல். ஸோ டைப்பில் போய்ட்டு கவுண்டர் போர். ஓகேவா? ஸோ இங்கே வந்து இந்த டாப்பில் உள்ள டயா கேட்குது. ஓகேவா? ஸோ அந்த டயா எவ்வளவு? 20. அதுக்கு கீழே உள்ள டயா 14. ஸோ அந்த டயா 20. நெக்ஸ்ட் அதோட டெப்த்து கேட்குது. டெப்த்து 1.5. ஓகே. நெக்ஸ்ட்டு எக்ஸ்டென்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே உள்ள டயா வந்து 14. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு 10 mm. அது ஓகே. ஏன்னா ஃபுல்லாக தான் நமக்கு ரிமூவ் ஆகிருக்கு. அதனால் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஓகே கொடுத்துட்றேன். இப்போ ஹோல் க்ரியேட் ஆகிட்டா? இப்போ இதே ஹோலை நம்ம வந்து மிரர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஹோலை செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட்டில் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஃபீச்சர்ஸில் போய்ட்டு மிரர். ஸோ இப்போ சென்டர் பிளேன். ஓகே. பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சைடுமே ஹோல் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாட்டமில் ஒரு ஹோல் க்ரியேட் பண்ணியிருக்காங்களா? ஸோ இது ஃபுல்லாகவே வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அந்த ஹோலோட டயா 30 mm. ஸோ ஹோல் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாட்டம் ஃபேஸ். ஸோ புஷ் அண்ட் ஸ்கெட்ச் ஹோலோட சென்டர் பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக. சேம். ஸோ ஆக்சிஸு நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிட்டு ஹோலோட சென்டர் பாயிண்ட் கோஇன்சைடு. சேம் அதே மாதிரி தான் பாயிண்ட்டு ப்ளஸ் எக்ஸ் ஆக்சிஸ். நெக்ஸ்ட்டு கோஇன்சைடு. ஓகே. இப்போ ஹோலோட சென்டர் பாயிண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ ஸ்கெட்ச் எக்ஸிட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து ஃபுல்லாகவே கட் பண்ணுமா? ஹோலோட டயா 30 mm. ஸோ டைப்பில் போய்ட்டு சிம்பிள் ஹோல். ஸோ எக்ஸ்டென்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு அதோட டயா 30. இப்போ ப்ரிவ்யூ. ஓகே. இப்போ அந்த ஹோல் க்ரியேட் பண்ணியாச்சு.
இப்போ டிராயிங் பார்ப்போம். ஓகே, ஃபைனலாக வந்து நம்ம மாடல் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து ஃபைனல் மாடல். இந்த மாடலோட டிராயிங் ஃபைல் வந்து எங்கள் வெப்சைட்டில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த மாடலை யாராவது ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஃபைலோட டவுன்லோட் லிங்க்கு கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்டு இல்லை இந்த வீடியோ பற்றி ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போகிற நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.